இந்த ஜெபம் சொல்வது நாள் வரும் நன்மைகள். கர்த்தர் பிறந்த 803ஆம் ஆண்டில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரின் திருக்கல்லறையில் இந்த பரிசுத்த ஜெபம் கண்டெடுக்கப்பட்டதாக பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. அந்த புனித ஜெபத்தை ஒரு போப்பானவர் சார்லஸ் என்னும் ராஜாவுக்கு அவர் யுத்தத்திற்கு போகும்போது அவர் யாதொரு தீங்குக்குள்ளாகாமல் சுகமாக மீண்டும் வர அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த புனித ஜெபத்தை யார் ஒருவர் தினமும் ஜெபித்தாலும் அல்லது கேட்டாலும் அல்லது அருகில் வைத்துக் கொண்டாலும் அவர்கள் சடுதி மரணத்தால் சாக மாட்டார்கள். தண்ணீரில் மூழ்கியும் விஷமுள்ள ஜந்துகளாலும் சாக மாட்டார்கள். கற்ப வேதனைப்படும் எந்த ஸ்திரீகளும் இதை ஜெபித்தால் அவர்கள் யாதொரு துன்பமுமின்றி பிரசவிப்பார்கள். இதை ஜெபித்து வரும் எந்த வீடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிறையும். இதை எப்பொழுதும் கூடவே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மின்னல் இடி முழக்கங்களுக்கெல்லாம் தப்பி வாழ்வார்கள். இவர்கள் மரண நாள் நெருங்குகையில் 3 நாள் முன்னதாகவே எச்சரிப்புக்குள்ளாவார்கள் என்று அநேக வேத போதகர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சகல பாவங்களுக்காக திரு சிலுவை மரத்தில் மரண அவஸ்தைப்பட்ட சகல வல்லமை உள்ள கடவுளே, எங்களை கைவிடாத்தேயும். இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையே எங்கள் மேல் நம்பிக்கையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையே சகல கூர்மையான ஆயுதங்களிலிருந்து எங்களை தற்காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையே சகல நன்மைகளையும் எங்களுக்கு தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையே சகல பொல்லாப்புகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றியருளும். இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையே நித்திய வாழ்வில் நல்வழியில் எங்களை சேர்ப்பித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையே சகல மரண வழியிலிருந்து எங்களை விலக்கிவிடும். இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையே எங்களுக்கு காணப்பட்டதும் காணப்படாததுமான சத்துருக்களிடத்தில் இருந்து எங்களை காத்தருளும். நாங்கள் இப்போதும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் புனித திரு சிலுவையை ஆராதிப்போம். புனித திரு சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கெட்ட துர்புத்திகள் எப்போதும் எங்கள் விட்டு விலகி போகும்படி செய்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் உன்னத திரு இரத்தத்தின் மகிமைக்காகவும் எங்களை மோட்சத்திற்கு அழைத்து போவதற்காகவும் மனுஷ அவதாரம் எடுத்த மகிமைக்காகவும் கர்த்தர் பிறந்த நாளில் இயேசு கிறிஸ்துநாதர் மெய்யாகவே பிறந்ததினாலும் பெரிய வெள்ளிக்கிழமையில் மெய்யாகவே சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததினாலும் எங்களை சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து இரட்சித்தருளும். ஆமேன்.